இதயத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான உணவு முறை தான். இதயம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். மற்ற எந்த ஆர்கனில் எதாவது பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம். நம்ம இப்போ கிட்னி ஃபெயிலியர் ஆகட்டும், இல்லை லிவர் சொரியாசிஸ், ஃபேட்டி லிவர் எதுவாக இருந்தாலும் டைம் இருக்கும் நமக்கு. இப்போ ஹார்ட்டுக்கு ஒன்றுன்னா சிவியராக ஒரு பெயின் வந்துருச்சு, ஹார்ட்டுக்கு மேசிவ் அட்டாக் வந்துருச்சுன்னா தான் நமக்கு வந்துட்டு உயிரிழப்புகள் நிறைய பார்க்குறோம். ஸோ அதை வந்து அப்படிப்பட்ட ஒரு இதயத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நான் ஒரு முத்ரா சொல்லியிருக்கேன். அந்த முத்ராவும் நீங்கள் பண்ணலாம். அந்த முத்ராவும் பண்ண டைமே இல்லைன்னு அட்லீஸ்ட் உணவுலையாவது நீங்கள் வந்து அதுக்கு உண்டான சாப்பாடு எடுத்துக்கலாம். உணவில் வந்துட்டு கசப்பு சுவை அதிகமாக இருக்கிற கண்டிப்பாக ஃபுட் எடுக்கணும். வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் பாகற்காய் கூட்டு எடுக்கலாம். இல்லைன்னா வந்து கொத்தவரக்காய் எடுக்கலாம். கொத்தவரக்காயில் சிறு கசப்பு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் அடித்து ஜூஸாக குடித்தாலும் பச்சையாலும் பரவாயில்ல, லெமன் போட்டு. இல்லைன்னா நீங்கள் பொரியலோ இல்லை வந்துட்டு அவியலோ ஏதோ ஒன்று எதுலையாவது வந்து உங்களுக்கு இந்த 2 வந்து உள்ளே போயிட்டே இருக்கணும். இந்த 2 வாரத்தில் 2 தடவை, ஒரு நாள் இது ஒரு நாள் இதுன்ற மாதிரி பண்ணுங்கள். கசப்பு சுவையே சேர்த்துக்கோங்க. இந்த முத்ரா பண்ணுங்கள். இதயத்தை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. நம்ம வருமுன் காப்போம்ன்றதை பற்றின வீடியோஸ் தான் நான் நிறைய போடுறேன். வந்த பிறகு நம்ம அவஸ்தைப்படுறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மாற்றம் பண்ணுவோம். நம்மளோட இதயம் வந்துட்டு அதுக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் இணையாகாது. ஸோ அப்படியேப்பட்ட ஒரு இதயத்தை பாதுகாப்பாக வச்சிங்கன்னா சின்ன சிம்பிளாக தான் நம்மளோட உணவு முறையில் சில மாற்றங்கள் பண்ண போகிறோம். அதை பண்ணிக்கோங்க. இஞ்சி மெயினாக இஞ்சி துவையல், இஞ்சி சாறு, இஞ்சி மிட்டாய், இது இஞ்சி ஏதாவது ஒரு விதத்தில் அது உள்ளே போகட்டும். போச்சுன்னாலும் இதயத்துக்கு நல்லது.